السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்பிற்குரிய எனதருமை சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நெஞ்ச நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவராக என் மனதை கவர்ந்த ஒரு சஹாபியின் வரலாற்றை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சஹாபியினுடைய பேர் என்னன்னு சொன்னா அபுல் ஆஸ். மக்கால அபுல் ஆஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காங்க. இவங்க யார் அப்படின்னா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய உடன் பிறந்த சகோதரியின் மகனாக இருக்காங்க. ஒரு ஆண் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு, நம்மை நம்பக்கூடியவர்களிடத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த வரலாறு ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்கும். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்றாங்க. அவங்களுக்கு 3 ஆண் குழந்தைகள், 4 பெண் குழந்தைகள். இப்ராஹிம், காசிம், அப்துல்லா ஆண் குழந்தைகள் பிறந்தவுடன் மரணிச்சிட்டாங்க. பெண் குழந்தைகளாக ஜெய்னப், ருக்கையா, உம்மு குல்சும், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அஜ்மஈன், இந்த 4 பேருமே பெண் குழந்தைகளாக இருக்காங்க. இதுல முதல் பெண் குழந்தைனா ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்த பெண் குழந்தை. இவங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள போலவே தோற்றத்திலையும் பண்புகள்லையும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அப்படின்னு தான் என்ன செய்யணும் சொல்லப்படும். ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள இஸ்லாம் பரவுறதுக்கு முன்பாகவே திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க. அப்போ ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய உடன்பிறந்த சகோதரியினுடைய மகனுக்கு தான் என்ன செய்றாங்க, திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க. இதை 2 பேருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணி தான், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய ஒய்ஃபுடைய ஆலோசனையை கேட்டு தான் அவங்க இதுல திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு முன்மாதிரின்னு பாருங்க. இன்றைய காலத்துலலாம் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் கூட அவங்களுடைய ஆலோசனையை மதிக்காம, அவங்களுடைய ஐடியாலஜியை கேட்காம நம்ம நடந்துட்டு இருக்கோம். ஆனா நம்மளுடைய காலத்துல நடக்குது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு மனைவிக்கு மதிப்பு கொடுத்து அவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு அவங்களுடைய ஆலோசனையை மதிச்சு, சுப்ஹானல்லாஹ், இந்த அளவுக்கு ஒரு விஷயம் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. இது நமக்கு முன்மாதிரியாக இருக்கும். இப்படி அவங்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்படுது. ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள அபுல் ஆஸுக்கு திருமணம் செஞ்சு வைக்கப்படுது. இது இஸ்லாம்லாம் வரதுக்கு முன்னாடி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நபி பட்டம் கொடுக்கறதுக்கு முன்னால. அபுல் ஆஸும் ஜெய்னஃபும் இப்போ மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நபி பட்டம் கொடுக்கப்படுது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியாக அனுப்பப்படுறாங்க. இப்போ அபூ லஹபுடைய 2 மகள்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மகள்கள் ருக்கையா, உம்மு குல்சுமை திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க. இஸ்லாத்துடைய எதிரி தானே அபூ லஹப். இப்போ ஒரு விஷயம் நடக்குது இஸ்லாத்துல, வரலாற்றுல. அப்போ அல்லாஹ் தப்பத் யதா அபீ லஹபி வதப் அப்படிங்கிற அந்த அத்தியாயத்தை இறக்குறான். அதாவது அபூ லஹபுடைய 2 கைகளும் நாசமாகட்டும் அப்படிங்கிற அந்த வசனத்தை இறக்குன உடனே அபூ லஹபுக்கு செம்ம கோவம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல. எப்படி என்னைய பத்தி இந்த மாதிரி பேசுவான், வேதம்ங்கிற பேர்ல இப்படி என்னைய சபிச்சுட்டு இருக்கான் முஹம்மதுன்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல கோபப்பட்டு தன்னுடைய 2 மகன்களையுமே இந்த 2 மகள்களை, முகமதுடைய 2 மகள்களை நீ விவாகரத்து செஞ்சிருன்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லி கொடுத்து விவாகரத்து செய்ய வச்சு வீட்டுக்கும் அனுப்பிட்டான் அந்த அபூ லஹப். திருமணம் முடிஞ்ச சில மாதங்கள்ல இப்படி நடக்குது. 2 பேருமே சின்ன பிள்ளைங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க வீட்டுக்கு ரசூல்லா வீட்டுல உட்கார்ந்துடுறாங்க. இந்த அபுல் ஆஸும் சாதாரண ஆள்லாம் கிடையாது. இறை மறுப்பாளருடைய தலைவராக இருக்கிறாங்க. அபூ லஹபு, சைபா, உத்பா, அபு ஜஹலு இவங்க எல்லாமே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதிராக தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அபுல் ஆஸ் ரொம்ப நேர்மையான, ஒரு நல்ல திறமை மிக்க, ஒரு வீரமான ஒரு மனிதர். அவர் இந்த மாதிரி கூட்டத்தோட ஜாயிண்ட் ஆக மாட்டாரு. ஆனா இவங்களுக்கு எல்லாம் தலைவராக இருக்காரு. அப்போ இந்த 4 பேரும், இந்த அபூ லஹப், அபு ஜஹல், சைபா, உத்பாலாம் காய்களை நகர்த்துறாங்க. எப்படின்னா அவனுங்க சொல்றானுங்க, முஹம்மதை நம்மளுடைய கடவுளை முஹம்மது திட்டுறாரு, அதனால அவருடைய மகள்களை நான் என்ன செஞ்சுட்டேன், விவாகரத்து செய்ய வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபுல்லாஸ்ட ஊரெல்லாம் கூட்டி சொல்றாரு, நீயும் உன்னுடைய மனைவிய என்ன செஞ்சிரு, விவாகரத்து செஞ்சிரு. அப்போ மூணு பிள்ளைகளும் அவன் வீட்டுல போய் உட்கார்ந்தாதான் முகமதுக்கு புத்தி வரும்னு சொல்லி அஸ்தகுஃபிருல்லாஹ் இந்த மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவங்களுடைய பதில் என்னவா இருக்குன்னா, லா உஃபாரிக்கு சாஹிபத்தி, என்னுடைய காதலியை ஒருபோதும் நான் எந்த கொள்கைக்காகவும் பிரிய மாட்டேன் அப்படிங்கிற அந்த பதில அபுல் ஆஸ் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். 2 மகளுமே வீட்டுல உட்கார்ந்துடுறாங்க. அப்போதான் அந்த ஆளுக்கு புத்தி வரும்னு சொல்லி இந்த மாதிரி தவறான ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அல்லாஹ் சும்மா விடுவானா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யறதுக்காக, அதாவது மக்கால இருந்து மதீனாவுக்கு போறாங்க. ருக்கையா, உம்மு குல்சும், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அஜ்மஈன் அவங்க எல்லாத்தையுமே கூட்டம் என்ன செய்றாங்கன்னா போறாங்க. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட வந்து கேக்குறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, என்னுடைய கணவரோட தான், என்னுடைய கணவர் எங்க இருக்காங்களோ அங்கதான் நான் இருப்பேன்னு சொல்லி என்ன சொல்லிடுறாங்க. அதனால ரசூலுல்லாஹ் அவங்கள மட்டும் தனியாக விட்டுட்டு போயிடுறாங்க. எத்தனையோ காதல் காவியத்துல நம்ம படிச்சிருக்கலாம். ஆனா உலகத்துல இவங்கள இந்த தம்பதிகள் மாதிரி இதற்கு நிகரான ஒரு காதல் காவியத்தை நீங்க எங்கேயுமே படிக்க முடியாது. நீங்க வரலாற்றை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கும். அப்படிதான் எனக்கும் இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க எப்படியாவது, இவங்க கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, எப்படியாவது இவங்களை திருத்தி இஸ்லாத்துக்கு கொண்டு வரலாங்கிறத என்ன செய்றாங்க பாக்குறாங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சட்டமா தான் இறங்கும். அப்போ இஸ்லாத்துல முஸ்லீமும் காஃபிரும் திருமணம் செய்யக்கூடாதுங்கிற சட்டம்லாம் இறங்க முன்னாடிதான் இந்த காலகட்டம். அப்போ வந்து ஹதீஜா ரலியல்லாஹுடைய வளர்ப்பு, அவங்க வீரம் ரொம்ப நல்லவங்க. அதனால இஸ்லாத்தின் மீது ஆனாலும் அவங்களுக்கு என்ன கிடையாதுன்னா நேசம் கிடையாது. இப்படிதான் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அபுல் ஆஸ் அவங்க இருக்காங்க. ஆனாலும் எப்படியாவது நம்மளுடைய கணவரை மாத்தலாங்கிற ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான இதுல ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா இருக்காங்க. இப்போ அப்போ மார்க்கமும் என்ன செய்யலைன்னா 2 பேரும் சேர்ந்து வாழ்றது தடுக்கல. குடும்பம் நடத்துறது அதெல்லாம் என்ன செய்யல, முஸ்லிம் காஃபிரும் சேர்ந்து வாழக்கூடாதுங்கிறத தடுக்கல. பத்ர் யுத்தத்துக்கு அப்புறம் தான் இது தடை செய்யப்படுது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவங்களுடைய மனைவி இறைமறுப்பாளர் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். அப்போ நம்மளே வரலாற்றுகளை பார்க்கும்போது தெரியும், பலதார மனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இஸ்லாத்துல எல்லாருமே, அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட எல்லாருமே பலதார மன திருமணம் செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த அபுல் ஆஸ் வரலாற்றில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த அபுல்-ஆஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் பலதார திருமணத்தை செய்யாம இருந்திருப்பாங்க. அப்படின்னா இந்த யாருன்னா அபுல்-ஆஸ் தான். அவங்க வந்து அவங்களுடைய மனைவி முன்கூட்டியே மரணிச்சும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, 2வது திருமணம் செய்ய மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனா அவங்களுடைய வரலாறு நீங்க பார்க்கும்போது தெரியும், அவங்க 2வது திருமணம் செஞ்சிருக்கலாங்கிறது நமக்கு என்ன செய்யும்னா தோணும். குறைஷி காஃபிர்கள்லாம் அவங்களுடைய மைண்டை மாத்தும் போது அவங்க செஞ்சிருக்கலாம். ஆனாலும் கூட அவங்க மாறி இருக்கலாம். ஆனாலும் அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா தன்னுடைய மனைவி விஷயத்துல இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்களேன். அப்ப அவங்க சொல்லுவாங்களாம், ஜைனப் தான் எனக்கான உலகம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இது எவ்வளவு பெரிய உன்னத கலாச்சாரம்னு பாத்துக்கோங்க. பத்ர் யுத்தத்துல ஒரு நிர்பந்தம் ஏற்படுது. என்னன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஸ்லிம்களுடைய தளபதியா இருக்காங்க. அங்க வந்து காஃபிர்களுடைய தளபதியா அபுல்-ஆஸ் இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுது. இப்போ மாமனாருக்கு எதிராகவே மருமகன் நிக்கிறாங்க. ஆனா காஃபிர்களுடைய தளபதியா இருக்காங்க. இப்படி இருக்கும்போது பத்ர் யுத்தம் முடிஞ்சு, பத்ர் யுத்தத்துல முஸ்லிம்களுக்கு தான் வெற்றி கிடைச்சிச்சு, அப்படிதானே? அப்போ கைதியாக நிறுத்தப்படுறாங்க. காஃபிர்கள் கைதியாக நிறுத்தப்படுறாங்க. இப்போ வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி சலுகை கொடுக்கப்படுது. என்னன்னா நீங்க வந்து தொகையை கொடுத்துட்டு நீங்க விடுதலை ஆயிக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா இவங்க கிட்ட அபுல்-ஆஸும் அந்த கைதியில நிக்கிறாங்க. அபுல்-ஆஸ் கிட்ட வந்து எந்த தொகையும் கிடையாது. அப்போ ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹாக்கு இது தெரிஞ்ச உடனே அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அவங்களுடைய முதல் இரவுக்காக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை அழகுபடுத்துறதுக்காக அவங்களுக்கு போட்டு விட்ட வைர நெக்லஸை வந்து என்ன செய்றாங்க, தன்னுடைய கணவன்கிட்ட கொடுக்குமாறு ஒருத்தன்ட்ட சொல்லி அனுப்புறாங்க. ஒரு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. இப்போ வந்து அபுல்-ஆஸ் அவங்க வந்து அந்த இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து சேருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை பார்த்தோன்னா அழுக ஆரம்பிச்சிடறாங்க. தன்னுடைய மனைவியினுடைய ஞாபகம் வந்துருச்சு. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஞாபகம் வந்து அவங்க அழுகுறாங்க. அப்ப சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி என்னுடைய மகள் இதை கொடுத்து விட்டுருக்காங்க, நான் வந்து என்னுடைய மருமகனை நீங்க வந்து விடுதலை செய்றீங்களா, இல்லைன்னா வந்து எனக்கு இது வந்து ரொம்ப நேசத்திற்குரிய ஒரு இது, என்னுடைய மகளுக்கு இத கொடுக்கறத எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னுடைய மனைவியினுடைய இது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து கொடுக்காமயே உங்களை விடுதலை செய்றீங்களான்னு கேட்கும்போது சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் உங்களுடைய விருப்பம் தான் எங்களுடைய விருப்பம் சொல்றாங்க. அதனால அவங்கள விடுதலை செய்யறாங்க. ஆனாலும் அவங்க சொல்றாங்க ஒரு கட்டாயத்தை, இந்த வைர நெக்லஸை ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்னுடைய மகள்கிட்ட போய் கொடுத்துட்டு நீங்க இங்க அனுப்பி வச்சிடணும், அவங்களோட குடும்ப வாழ்க்கை நடத்தக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் சட்டத்தை இறக்கிட்டான், இதற்கப்புறம் முஸ்லிமும் காஃபிரும் இணைந்து வாழக்கூடாது, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் அனுப்பிட்டான். அதனால வசனத்தை இறக்குனதுனால நீங்க என்ன செய்யுங்க, இந்த மாதிரி நீங்க அங்க போய் கொடுத்துட்டு என் மகளை திருப்பி அனுப்பி வச்சாதான் உங்களை நான் வந்து என்ன செய்வேன், விடுதலை செய்வேன்னு சொல்லிதான் அனுப்புறாங்க. இந்த வாக்குறுதியை மீறாம அந்த உண்மையாகவும் வாய்மையாகவும் அபுல்-ஆஸ் என்ன செஞ்சாங்கன்னா நடந்து காமிச்சாங்க. சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே பிற்காலத்துல அபுல்-ஆஸை புகழ்ந்தாங்க. அந்த அளவுக்கு சுப்ஹானல்லாஹ் வாக்கை பேணுவதுல சுப்ஹானல்லாஹ் அந்த அளவுக்கு அழகான முறையில் நடந்தாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் அனுப்பி வைக்க சொன்னாங்க இல்லையா, மதீனாவுக்கு வராங்க ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா.
ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹாவ அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, தன் கணவர் அதாவது அபுல்லாஸ் போய் சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க வாப்பா வந்து சொன்னாங்க, நீங்க வந்து மதீனாவுக்கு போயிருங்க, இங்க இருக்கக்கூடாதான், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் போக மாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன், உங்க கூட தான் இருப்பேன். இல்ல உங்க வாப்பா சொன்னாங்க, அல்லாஹ் சொல்றானா அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன செய்யறாங்க, கிளம்பி ஒரு பயண தோழர் அவங்க கூட என்ன செய்யறாங்க, பாதுகாப்பாக அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அங்க மதீனாவுக்கு வந்து 5 வருஷம் ஆயிருது. இப்படி வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. ருக்கையா உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க 2 பேரையுமே என்ன செய்யறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒருவர் மரணிச்ச உடனே இன்னொருத்தங்களை தன்னுடைய மகளை என்ன செய்யறாங்க, திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா மட்டும்தான் 5 வருஷம் இப்படியே தன் வீட்டுல இருக்கிறத பார்க்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா வந்து கேக்குறாங்க, உங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை ஏதாவது சொல்லுங்க, நான் வேணும்னா உங்களுக்கு பார்த்து தரட்டுமா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய கண்கள் மட்டும்தான் கண்ணீரை வடிச்சிச்சு. அவங்க சொன்னாங்க, அபுல்லாஸை தவிர இந்த இடத்துல இனி ஒருவரை வச்சு பாக்குறதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த பார்வையில அந்த வார்த்தையிலையும் அவங்க வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பிறகு ஜைனப் ரலியல்லாஹுடைய விஷயத்துல அவங்க தலையிடவே இல்லை அப்படின்னு சொல்லி ஹதீஸ்ல நம்ம பாக்குறோம். அதே மாதிரி அபுல்லாஸும் யாரையுமே என்ன செய்யல, அங்க மனம் முடிக்காம இருக்கிறாங்க. கண்டிப்பாக நிச்சயமாக வருவார், என் கணவர் எப்படியாவது இஸ்லாத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செஞ்சுட்டே இருக்காங்க. இப்படி பாசத்தினுடைய உச்சத்தை பாருங்களேன், 2 பேருமே யாரையுமே விரும்பாம தனித்தனியாக இருந்தாலும் கூட, இதுதான் இங்க முக்கியமான விஷயம், அவருக்காக தான் இந்த உயிர், அவருக்காக தான் இந்த உடல்னு சொல்லி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா இந்த பக்கம், அபுல்லாஸ் அந்த பக்கம்னு சொல்லி இந்த அளவுக்கு அழகான முறையில் நடந்துக்கிட்டாங்க. இப்போ அபுல்லாஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, மக்காவாசிகள்ட்ட இருந்து பணத்தெல்லாம், மக்காவாசிகளை பொறுத்த வரைக்கும் நேர்மையான நபர் அபுல்லாஸ்ங்கிறது தெரியும். அதனால பணத்தெல்லாம் கொடுத்து நீங்க வந்து என்ன செய்யுங்க, மதினாவுக்கு போய் சிரியாவுக்கு போய் சிரியாவுக்கு போய் நீங்க என்ன செய்யுங்க, எல்லா பொருள்களையும் வாங்கிட்டு நீங்க வந்து வியாபார பொருட்களை எங்கள்ட்ட தந்துருங்க, நீங்க நேர்மையானவங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை வச்சு இவங்க என்ன செய்வாங்கன்னா, எல்லா பொருட்களையும் எல்லாருடைய பணத்தையும் வாங்கி வியாபார பொருட்களை எல்லாருக்கும் கொண்டு இங்க வந்து கொடுக்கறது வழக்கமான ஒரு விஷயம். அப்படி போகும்போது ஏதோ ஒரு விபத்துல சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுது. அதாவது சிரியால போய் வியாபாரம் செஞ்சு அதனுடைய லாபத்தை மக்கால போய் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அதாவது அவங்க தர பணத்தை கொண்டு வியாபார பொருட்கள்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரி வரும்போது அவங்களுடைய ஒரு படையெல்லாம் அனுப்பியிருக்காங்க. ஆட்கள் 100 ஒட்டகங்கள், 170 ஆட்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே கூட்டு போயிருக்காங்க. இப்படி கூட்டு போகும்போது மதினாவுக்குள்ள அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா என்டர் ஆயிட்டாங்க. இதை பார்த்தோன்னே சஹாபாக்களுக்கு எல்லாம் வந்து என்னன்னா, இவங்களை வந்து கைது பண்ணி இவங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையுமே கைது பண்ணி முற்றுகையிட்டு வச்சுட்டாங்க. இப்போ ஆனா எல்லாரையுமே முற்றுகையிட்டு வச்சுட்டாங்க, இவங்க மட்டும் தப்பிச்சிட்டாங்க. யாரு தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இந்த அபுல்லாஸ் மட்டும் என்ன செஞ்சுட்டாங்க, அந்த கார் இருள் தான், ரொம்ப இருட்டான சமயம், ஆனாலும் அதே நேரத்துல அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட அவங்களுடைய வீட்டுல போய் அடைக்கலம் புகுந்துட்டாங்க. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டாங்கன்னா இடம் கொடுத்துட்டாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்ன செய்யறாங்க, அடுத்த நாள் ஃபஜ்ர் தொழுகைக்காக மக்கள் எல்லாரும் தயாராக இருக்காங்க. ரசூலுல்லாஹ் வந்து தக்பீர் கட்டிட்டாங்க, அதாவது தொழுகையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பெண்கள் மத்தியில பெண்களுடைய சைட்ல இருந்து ஒரு குரல் வருது. அதாவது ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் வந்து அபுல்லாஸ் வந்து என்னிடத்துல அடைக்கலத்துல இருக்காங்க, அதாவது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஜைனப் நான் பேசுறேன், அபுல்லாஸ் வந்து என்னிடத்துல அடைக்கலம் புகுந்திருக்காங்க, நான் அவங்களுக்கு வந்து அபயம் அடிச்சிருக்கேன், நீங்களும் அவங்களுக்கு உதவுங்க. அபுல்லாஸ் வந்து என்னிடத்துல அடைக்கலமாக இருக்காங்க, நீங்களும் அவங்களுக்கு உதவுங்க, அபயம் அளிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தொழுது முடிச்சோடனே சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, இப்ப இத ஒரு சவுண்ட் கேட்டுச்சு, அதை நீங்க கேட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள், ஆமா யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய மகள் தான் இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசல்ல இருந்து வீட்டுக்கு போற வழியில ஜைனப்பை பார்த்து சொல்றாங்க, அபுல்லாஸுக்கு வந்து நீங்க என்ன செய்யுங்க, வீட்டுல ஒரு இடத்துல தனி அறையா அவருக்கு அமைச்சு கொடுத்து, சட்டப்படி நீங்க அவங்களுக்கு இப்போதைக்கு மனைவியர் அல்ல அப்படிங்கிறத என்ன செய்யுங்க, அவங்களுக்கு தெரிவிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் அந்த மாதிரி என்ன செஞ்சிடறாங்க, அதே ஃபாலோ பண்றாங்க. அதே மாதிரி இவங்க சஹாபாக்கள் வந்து நபி தோழர்கள் பயணக்கூட்டத்தை முற்றுகையிட்டு பொருள்களையும் கைதிகளையும் பிடிச்சு வச்சிருந்தாங்கல்ல, அந்த தோழர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த அபுல்லாஸ் மீது உங்களுக்கு இரக்கம் இருந்துச்சுன்னா, இரக்கம் காட்டுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க கைப்பற்றி இருக்கும் பொருட்கள் எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்துருங்க, இல்லைன்னு சொன்னா நாம அல்லாஹ்வினால அருள் செய்யப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. இதற்கு நீங்க சம்மதிக்கலைன்னா அல்லாஹ்வினால நீங்க என்ன செய்வீங்க, அல்லாஹ்வினால் நமக்கு பயன்படுத்த அங்கீகரிக்கப்பட்ட போர் பொருளாக இந்த பொருள்கள் ஆகியும்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்க இந்த பொருட்களை அவர்கிட்டயுமே ஒப்படைச்சிடுறோம் யா ரசூலுல்லாஹ்,
அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட நபி தோழர்கள்லாம் மறுமொழி சொல்றாங்க. அந்த தோழர்கள் சொல்றாங்க, அபுலாஸ் அவங்க கிட்ட சொல்றாங்க, நீங்க குறைஷிகளே ரொம்ப நல்ல மனிதராக இருக்கீங்க, அதனால இறை தூதருடைய மருமகனா கூட இருக்கீங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றீங்களா? நாங்க இந்த பொருளை அனைத்தையுமே உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, மக்காவாசிகள் உங்கள்ட்ட ஒப்படைச்ச அனைத்து பொருளையும் நீங்க மதினாவில வச்சு உங்க விருப்பப்படி நீங்க அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு புதிய மார்க்கத்துல நுழையும் போதே அவங்க சொல்றாங்க, அபுலாஸ் இதை கேட்டுட்டு சொல்றாங்க, ஒரு புதிய மார்க்கத்துல நுழையும் போதே பிறரை மோசடி செய்துவிட்டு பாவத்துடன் என்னை நுழைத்துக் கொள்ள செல்கிறீர்களா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு புதிய மார்க்கத்துல நுழைய போறேன், இஸ்லாத்துல நான் நுழைய போறேன், ஆனா பிறரை மோசடி செய்து விட்ட பாவத்துடன் அப்படின்னா, குறைஷிகளுடைய பொருட்கள் என்கிட்ட இருக்க, அவங்களுடைய அமானித பொருட்கள் என்கிட்ட இருக்க, நான் ஒரு புது மார்க்கத்துல நுழையணும், அந்த பாவத்தை ஏன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி அபுலாஸ் கோபத்தோட கேட்கிறாங்க. உடனே அவங்க மக்காவுக்கு கிளம்பி என்ன செய்யறாங்கன்னா, அங்க போய் வியாபார பொருட்கள் எல்லாம் உரியவர்கிட்ட கொடுத்து எல்லா குறைஷிகள்கிட்டையும் கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கப்புறம் சொல்றாங்க, என்னுடைய குறைஷிகளே, என்னுடைய பணம் என்னிடம் நீங்க ஒப்படைச்சீங்க இல்லையா, அந்த பணம் எல்லாம் உங்ககிட்ட வந்துருச்சா? யாராவது திரும்ப பெறாம இருக்கீங்களா? நீங்க என்கிட்ட ஒப்படைச்ச பணத்தை, அதோடைய பொருட்களை, வியாபார பொருட்களை பெறாம இருக்கீங்களான்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, இறைவன் உங்களுக்கு அருள் செய்யட்டும். குறைஷிகள்லாம் சொல்றாங்க, இறைவன் உங்களுக்கு அருள் செய்யட்டும், நீங்க நேர்மையானவர்களாகவும் நம்பிக்கையாளராகவும் இருக்கிறீர்கள் என்று குறைஷிகள் எல்லாருமே கோரஸா பதில் சொல்றாங்க. எல்லாரும் சேர்ந்தே சொல்றாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு உரிமையானவை அனைத்தையும் உங்கள்ட்ட நான் ஒப்படைச்சிட்டேன், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நான் என்ன செய்யறேன்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று அவங்க என்ன செஞ்சாங்க? குறைஷிகள் முன்பாகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அல்லாஹ் மீது சத்தியமாக, மதினால அவங்க சொல்றாங்க, மதினால வச்சு நான் இஸ்லாத்தை ஏத்திருப்பேன். எதுக்காக நான் ஏற்கல அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை பிடிச்சி நான் இஸ்லாத்தை ஏத்திருப்பேன். ஆனா நான் எதற்காக ஏற்கல அப்படின்னா, மதினால உங்களோட பொருட்கள் எல்லாம் நான் அபகரிச்சுட்டு தான் இஸ்லாத்தை நான் ஏத்திக்கிட்டேன்னு சொல்லி நீங்க கருதிட கூடாதுங்கிற அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வச்சு நான் இஸ்லாத்தை ஏத்திருக்கல, இல்லைன்னா நான் அந்த செயலை நான் செஞ்சிருப்பேன்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க? தன்னோட இறை நம்பிக்கையை வெளிப்படுத்தினாங்க. சுப்ஹானல்லாஹ். அதன் பின் அபுல் ஆஸ் அவங்க மதீனாவுக்கு வந்துடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வரவேற்று சொல்றாங்க, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள திரும்ப அவங்க கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்னிடத்துல சத்தியம் செஞ்ச அபுல் ஆஸ் தன்னுடைய சத்தியத்துல வாய்மையாளராகவும் உண்மையாளராகவும் நடந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய மருமகனை பார்த்து மிம்பர்ல இருந்து எல்லாரிடமும் என்ன செஞ்சாங்க? புகழ்ந்து பேசினாங்க. அந்த அளவுக்கு அவங்க இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாகவே அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ரொம்பவே வாக்கு பேணுறதுலையும், வாக்கை உண்மைப்படுத்துறதுலையும், உண்மையான விஷயத்தை செய்யறதுலையும், நேர்மையாக நடக்கிறதுலையும், நீதம் செலுத்துறதுலையும் அவ்வளவு சிறந்தவர்களாக விளங்கினாங்க. அதனாலதான் அல்லாஹ் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்தான். இன்னும் சொல்ல போனா, தன்னுடைய மனைவியை ஒரு காலம் ஒரு இடத்துல கூட அவங்க விட்டு கொடுக்கல. தன்னுடைய கொள்கை வேறொரு இதாக இருக்கட்டும், தன் மனைவியினுடைய கொள்கை வேறா இருக்கட்டும், ஆனா நம்மளுடைய மனைவியை எந்த இடத்துலயும் நம்ம தாழ்த்தி பேசிடக்கூடாது. மனைவியை யாரெல்லாம் பிரியணும்னு சொல்லி தன்னுடைய படையில் உள்ள ஒருத்தர் சொன்னாலும் சரி, நான் பிரிய மாட்டேன், ஏன்னா என்னுடைய மனைவிதான் எனக்கான உலகம், அவள் இல்லாமல் நான் இல்லை என்பதை அழகிய முறையில் இந்த உலகத்துல வாழ்ந்து காட்டி சென்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம அபுலாஸ் அந்த வரலாறு எனக்கு மிகவும் உள்ளத்துக்கு கவர்ந்த ஒரு வரலாறாக நான் எடுத்துக்கொள்வேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் கவர்ந்திருக்கும் நான் நம்புறேன், அல்லாஹுடைய கிருபையினால. இன்னும் சொல்ல போனா, அபுலாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்துல நுழைஞ்சிட்டாங்க, அவங்க சஹாபாவும் ஆயிட்டாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு வாரம் அவங்க என்ன செய்றாங்க, அதாவது அவங்களுக்கு ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு மாத காலம், இல்லைன்னா ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுது, ஒரு மாத காலம் கிட்டதான் வாழ்ந்திருப்பாங்க, இல்லைன்னா ஒரு வருடம் அப்படின்னு பதிவு செய்யப்படுது. அந்த அளவுக்கு தான் அந்த ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் அபுலாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் என்ன செஞ்சிருப்பாங்க? வாழ்ந்திருப்பாங்க. அதுக்குள்ளேயே ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அப்படிங்கிற அவங்கள அல்லாஹ் மரணமடைய செய்றான். ஒரு வாரம் ஆகுது, அவங்க அழுகுறாங்க, தாங்க முடியல, தன்னுடைய உலகம் என்று நினைத்து அந்த மனைவி இறந்துட்டாங்க. அவங்களுடைய வஃபாத்தை நினைச்சு அவங்க அழுகுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க இன்னொரு திருமணம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்னுடைய மனைவி இறந்தாலும் சரி, என்னுடைய மனைவியின் இடத்துல இன்னொரு பெண்ணை வைத்து பார்க்க நான் கொஞ்சம் கூட சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். இதை நீங்க படிச்சு பாருங்க, இதை நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், அந்த அளவுக்கு ஒரு வீரமிக்க ஒருவருடைய வரலாறாக இது இருக்கும். உன்னதமான வரலாறு இது. நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா ஆண்களுமே இந்த மாதிரி ஆகணும்னு சொல்லி நம்ம துஆ செய்யணும் இன்ஷா அல்லாஹ்.
இந்த மாதிரி தன்னுடைய மனைவியை எப்போதுமே அல்லாஹுக்காக நேசிச்சு அவங்களை எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்காம இருக்கணும். இந்த அபுலாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போல அவங்க அவங்க ஏங்கின ஏக்கத்துக்கும் அவங்க வச்ச பாசத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள ஒரு வாரத்திலேயே அவங்களுக்கும் மரணத்தை கொடுக்குறான். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மரணிச்சு அடுத்த ஒரு வாரத்திலேயே அவங்களுடைய கணவர் ஒரு மாதமோ அல்லது ஒரு வாரத்திலேயே என்ன செய்றாங்க, அவங்களுடைய கணவர் அபுலாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் மரணிச்சிடுறாங்க. அவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்களுடைய வருத்தம் என்பதுங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருவரையுமே அழகிய முறையில கைப்பற்றினா இந்த பாக்கியத்தை இந்த மாதிரி மனைவியை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம அவங்க மீது பாசம் வச்சு இந்த மாதிரி ஒருவர் அந்நியமாக கணவன் மனைவியாக இந்த உலகத்துல வாழ்றாங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படிப்பட்ட கணவன் மனைவியாக வாழக்கூடிய பாக்கியத்தை இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இந்த குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக என்று கூறி எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.